அனைவருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். பிள்ளைகள், நாலாவது யூனிட், அதாவது கேசஸ்ல வாயுக்கள் சம்பந்தப்பட்ட பாஸ்போவகைகளில் பார்த்துட்டு இருக்கோம். இதில் ஏற்கனவே 2021, 22, 23ஆம் ஆண்டு வந்து பாஸ்போவகைகள் பார்த்துட்டோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறது 2024ஆம் ஆண்டு வந்து பாஸ்போவகைகள். சார், 2024ஆம் ஆண்டு வந்து பாஸ்போவகைகள் இருக்கிற வாயுக்கள் சம்பந்தப்பட்ட கேள்விகள் பார்க்க போகிறோம். இதில் 2024ஆம் ஆண்டு பாஸ்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா 6வது எஸ்ஏல ஏ பாட்டை வந்துட்டு என்ன இருக்கிறார், 6வது எஸ்ஏல ஏ பாட்டில் வாய்க்குள் சம்பந்தப்பட்ட கேள்விகள் இருக்காரு. 6வது எஸ்ஏல ஏ பாட்டில் வாய்க்குள் சம்பந்தப்பட்ட கேள்விகள் இருக்குது. சரி, 6வது எஸ்ஏல ஏ பாட்டில் 40 மார்க்ஸ் வந்திருக்காரு. என்ன சொல்லிருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாய்க்களுக்கு இடையிலான வாய்க்களுக்கான இயக்கப்பாட்டு மூலக்கூட்டு கொள்கைக்கேற்ப வாய்க்களுக்கான இயக்கப்பாட்டு மூலக்கூட்டு கொள்கைக்கேற்ப வாய்க்களுக்கான இயக்கப்பாட்டு மூலக்கூட்டு கொள்கைக்கேற்ப ஒரு இலட்சிய வாயுவிற்கு வெப்பநிலை டீயில் பிவி சமன் 1/3 mn cu² பார் ஆகும். சரி, பிவி சமன் 1/3 mn cu² பார் ஆகும். இங்கு பி வந்துகிட்டேன்னு வாயுட அமுக்கம், வி வந்துட்டு வாயுட கனவுல, எம் வந்துட்டு வாயு மூலக்கூறு ஒன்றோட திணிவு என் வந்துகிட்டேன்னு சொன்னா மூலக்கூறு எண்ணிக்கை cu² பார்ன்றது வாயுட இடைவர்க்க கதின்னு சொல்லி எல்லாமே தந்துட்டான். ஓகே, இதுல இருந்து ஒரு இலட்சிய வாயுவுக்கு cu² பார் வந்துட்டேன்னா 3RTO கேபிட்டல் எம் சொல்லி காட்டச்சல் இருக்கான். சரி, இங்க கேபிட்டல் எம்ன்றது என்னன்னு சொல்லிச்சுன்னா மூலக்கூற்று திணிவு. சரிதானே, வாயுட மூலக்கூற்று திணிவு. சரி, இது எடுக்க இருக்கான். சரி, இங்க பார்ப்போம் என்ன சமன்பாடு. இந்த சமன்பாடு எடுத்து என்ன சொல்லிச்சேன்னா என்ன வரப்போதும் பிவி சமன் 1/3. சரிதானே, பிவி சமன் என்ன வருது 1/3. பிவி சமன் 1/3 எம் என் cu². சரிதானே, mn cu² பார் அடிக்க போகுது. சரி, 1/3 mn cu² பார் அடிக்க போகுது. சரி, இதான் வந்துட்டு சமன்பாடு. சரி, இதுல பார்த்து என்ன சொல்லிச்சுன்னா இந்த எம் இந்த எம்ன்றது யாருன்னு சொல்லிச்சுன்னா இந்த எம்ன்றது வாயு மூலக்கூறு ஒன்றோட திணிவு. இது வந்துட்டு வாயு மூலக்கூறு ஒன்றோட திணிவு. இது வந்துட்டு இந்த கேபிட்டல் என்றது யாருன்னு சொல்லிச்சுன்னா வாயு மூலக்கூறுகளின் எண்ணிக்கை. சரிதானே, இது வாயு மூலக்கூறு ஒன்றோட திணிவு, இது வாயு மூலக்கூறு எண்ணிக்கை. வாயு மூலக்கூறு ஒன்றோட திணிவு வாயு மூலக்கூறு எண்ணிக்கையோட பெருக்கினு சொன்னா போதோ மொத்த திணிவு வரும். வாயு கலவையிட திணிவு வரும். என்ன வாயு கலவையிட திணிவு வரும். சரி, வாயு கலவையிட திணிவு வரும். இதுல அவனுக்கு என்னன்னு சொல்லணும்னு சொன்னா பிவி சமன் அப்ப 1/3 எம்மையும் என்னையும் பெருக்கினா வாயு கலவையிட மொத்த வாயு கலவையிட திணிவு நான் என்ன சொல்றேன் W இருக்கு. நாங்கள் cu² பார். சரிதானே, cu² பார். இந்த W யாரா இருக்கும்? இந்த W வாயு கலவையிட திணிவு. வாயு கலவையின் திணிவு இருக்கும். சரிதானே, சரி. அடுத்தது இந்த பிவிக்கு பதிலா உனக்கு என்ன போடலாம்னு சொன்னா இலட்சி வாயு சாம்பாடு என்ன செய்யும்? பிவி சமன் NRT தெரியுமா? பிவி சமன் NRT தெரியும். இதுல இந்த பிவிக்கு பதிலா உனக்கு என்ன செய்யலாம்? அந்த NRT கொண்டு போடலாம். NRT கொண்டு போட்டேன்னு சொல்லி என்ன போதோ 1/3 WC² பார். 1/3 WC² பார். சரிதானே, இங்க பாரு இந்த வாயு கலவையிட திணிவு. இந்த திணிவுக்கு பதிலா உனக்கு என்ன தெரியும்? மூல் சமன் திணிவின் கீழ் மூலர் திணிவு. இதுல இருந்து திணிவு சமன் உனக்கு என்ன போடலாம்? மூல் தர மூலர் திணிவு போடலாமா? மூல் தர மூலர் திணிவு போடலாம். என்ன இதுல இருந்து திணிவுக்கு பதிலா என்ன செய்யணும்? மூல் தர மூலர் திணிவை கொண்டு வந்து போடுறேன். அப்ப மூல் என்ன NRT சமன் 1/3 என்ன வரப்போகுது? 1/3 தர மூலர் திணிவு தர அங்கால cu² பார் இருக்குது. இந்த இருக்கிற மூணு சுருக்கப்படும். இந்த இருக்கிற மூணு இங்கால வந்து பெருக்கப்படுவார். இந்த இருக்கிற என்ன கேபிட்டல் வந்து கீழே வந்தாருன்னு சொன்னா 3RT கீழ் கேபிட்டல் M சமன் cu² பார் இருக்கு. இதைத்தான் அவன் காட்ட சொல்லிருக்கான். முதலாக கேள்வி. சரிதானே, அடுத்தது பாரு, ரெண்டாவது கேள்வி என்ன சொல்றீங்கன்னு சொல்லிச்சுன்னா ரெண்டாவது கேள்வி A, B ஆகியன மூலர் திணிவுகள் முறையே M Aயும் MBயும் ஏடையும் பீடையும் வந்துட்டு மூலர் திணிவுகள் என்ன சொல்றீங்கன்னு M Aயும் MBயுமாம். சரி, ஆக உள்ள இது இலட்சிய வாயுக்களாகும். சரி, ரெண்டுமே இலட்சிய வாயு.
வெப்பநிலை T சமன் 300 இன்டு MB இங்கில் MA. வெப்பநிலை T சமன் என்ன? T சமன் என்னன்னு சொல்றான்டா? T சமன் 300 இன்டு MB கீழ் MA. தானே? இதுல ஏட கதியும் இந்த வெப்பநிலை ஏட கதியும் இந்த வெப்பநிலையில ஏட கதி, அதாவது என்னன்னா சி ஸ்கொயர் தானே? சி ஸ்கொயர் பார் யார ஏட இந்த வெப்பநிலை ஏட கதியும். அடுத்தது T சமன் 300ல பீட கதியும். ரெண்டுமே சமன் சொல்லி காட்டுறோம். ரெண்டுமே சமன் சொல்லி காட்டியான். சரி, இது ரெண்டுலையும் அவங்க கூட என்ன கதியை கண்டுபிடிப்போம். கதியை கண்டுபிடிச்சேன்னு சொல்லிச்சேன்னா இதுல நான் என்ன செய்யணும்னு சொல்லிச்சேன்னா முதல்ல ஏட கதியை கண்டுபிடிக்கேன். ஏட கதியை கண்டுபிடிக்கேன் சரிதானே? ஏட கதியை எடுத்தேன்னு சொல்லிச்சேன்னா கதிக்கு என்ன சமன்பாடு எடுத்திருக்கேன் நீ? சி ஸ்கொயர் பார் சமன் 3RT over capital M. 3RTO capital M சரிதானே? 3RTO capital M 3R சரிதானே? 3R தர Tக்கு பதிலா என்ன போடுவாய்? இந்த அறிக்கையில பெருமதி போடுவாய். என்ன பெருமதி? 300, அதாவது இது ஏட கதியாங்கன்றா 300 இன்டு MB கீழ் MA கீழே என்ன வர போதோ? கீழே பார்த்தீங்கன்னு என்ன வர போதோ? சரி MA வரும் சரிதானே? கீழே பார்த்தீங்கன்னு MA வருவார் சரிதானே? கீழே பார்த்தீங்கன்னா MA வரும். இதான் வந்திருக்கேன் அவன். சாரி, நான் மாறி எடுத்திருக்கேன். T சமன் 300 இன்டு MB கீழ் MA வெப்பநிலை வந்துட்டு பீட இடைவர்க்க கதியம். T சமன் 300 ஏட கதியம், அதாவது இங்க பீட கதி இருக்கணுமே. இது ஏட கதி இல்ல பீட கதி. இது வந்துட்டு பீட கதியம். இந்த இடத்துல பீட கதி, ஏட கதியில பீட கதி. நான் என்ன செய்யறேன்? அப்ப இது வந்துட்டு பீட கதிய, இது வந்துட்டு பீட கதி. அப்ப இதனால போதும் இதுவும் வந்துட்டு B அரிக்கும். இந்த MBயும் இந்த MBயும் சுருக்கப்பட்டாருண்டா கடைசி விட என்ன வர போதோ? 3R, அதாவது என்ன 3R தர 300 கீழ் MA அறிக்க போதும். இது எங்க? இந்த வெப்பநிலை பீட கதி. அதே மாதிரி T சமன் 300ல அடுத்து என்ன சொல்றியான்? ஏட கதி C ஸ்கொயர் பார் A தானே? ஏட கதி எடுத்து போது இதே மாதிரி என்ன CA, அதாவது C ஸ்கொயர் பார் A சமன் என்ன 3RT கீழ் கேபிட்டல் M சமன்பாடு C ஸ்கொயர் பாருக்கு சமன்பாடு. அப்புறம் 3R தர Tக்கு பதிலாக 300, Tக்கு பதிலாக 300 கீழே M என்ன? ஏட சனி ஏட சனி என்ன வர போதோ? MA அறிக்க போகுது. MA அறிக்க போகுது. இதுல என்ன எப்படி இருக்காரு? சமனா? இது என்ன சமன்? இது வந்துட்டு முதலாவது சமன்பாடு எடுத்தேன், அதாவது C ஸ்கொயர் பார் BM C ஸ்கொயர் பார் A. இது வந்துட்டு முதலாவது சமன்பாடு. இது ரெண்டாவது சமன்பாடு எடுத்தீங்கன்னா உனக்கு என்ன சொல்லலாம் சொன்னா ஒன்றும் ரெண்டும் எப்படி இருக்காரு? சமனா இருக்காரு. ஆகவே C ஸ்கொயர் பார் AM C ஸ்கொயர் பார் B எப்படி இருக்கும்? சமனா இருக்கும். அதாவது ஏடையும் பீடையும் கதிகள் எப்படி இருக்கும்? சமனா இருக்கும். ரெண்டு இடைவர்க்க கதிகள் சமன். இது ரெண்டு இடைவர்க்க கதியும் சமன் காட்டிடும். அடுத்தது சரியான தரப்பட்ட எந்த ஒரு வெப்பநிலை Tயிலும் A, B ஆகிய இரு வாயுக்களினதும் மூலர் இயக்கப்பாட்டு சக்திகளுக்கு இடையிலான விகிதத்துக்கான ஒரு கோவை கேட்டே. எந்த ஒரு வெப்பநிலையா இருக்கலாம், அதாவது ரெண்டுக்கும் இருக்கிற வெப்பநிலை சமன். அதாவது ஏயும் பியும் ஒரே வெப்பநிலை இருக்க போகல. ஏயும் பியும் என்ன ஒரே வெப்பநிலை இருக்க போகல. ரெண்டுக்கு இடையில இருக்கிற கதிகளுக்கு இடைவர்க்க கதிகளுக்கு இருக்கிற தொடர்பை கேட்டுக்காண்டே. இங்க பாரு, அது எந்த ஒரு வாயுவா இருக்கலாம், அது எந்த வாயுவா இருந்தாலும் ஏயோ பியோ சியோ எக்ஸோ எந்த ஒரு வாயுவா இருந்தாலும் சரிதான், அந்த வாயு வந்துட்டு அதுல இயக்க பண்பு சக்தி வந்துட்டு அதுல தனி வெப்பநிலைக்கு மட்டும் சார்ந்திருக்கும். எந்த ஒரு வாயுவா இருந்தாலும் சரிதான் அந்த தனி வெப்பநிலை, அதாவது இயக்க பண்பு சக்தி வந்துக்கிட்டு அதுல தனி வெப்பநிலைக்கு மட்டும் தானே செய்யும், சார்ந்திருக்கும். தனி வெப்பநிலை வந்துட்டு சமன் சொன்னா, அதாவது ஏட வாயிட தனி வெப்பநிலை பீட வாயிட தனி வெப்பநிலை ரெண்டு தனி வெப்பநிலை சமன் சொல்லிச்சேன்னா அந்த ரெண்டு இடையும் இயக்க பண்பு சக்தி எப்படி இருக்கும்? சமனா இருக்கும். ரெண்டு இயக்க பண்பு சக்திகள் சமனா இருக்கும். அப்ப என்ன சொல்றான் இங்க? ஒரே வெப்பநிலை சொல்றான். அப்ப என்ன ஏடையும் பீடையும் இயக்க பண்பு சக்தி எப்படி இருக்கும்? சமனா இருக்கும். ரெண்டுடையும் அதாவது மூல இயக்க பண்பு சக்தி எப்படி இருக்க போது? ரெண்டையும் மூல இயக்க பண்பு சக்தி எடுத்தேன்னு சொல்லிச்சேன்னா, அதாவது என்ன ஏட மூல இயக்க பண்பு சக்தி என்ன EM தானே? EMB எப்படி இருக்கும்? சமனா இருக்கும். ரெண்டுடையும் மூல இயக்க பண்பு சக்தி எப்படி இருக்கும்? சமனா இருக்கும். அதை நீங்க என்ன வசனமா அந்த இது இயக்க பண்பு சக்தி வந்துக்கிட்டு
எந்த ஒரு வாயுடையும் மூல இயக்க பண்பு சக்தி வந்துட்டு அது தனி வெப்பநிலை விகிதம் மட்டும்தான் என்ன தெரியும் சார்ந்திருக்கும். ஆகவே இங்கே தனி வெப்பநிலை மாறவில்லை. ஆகையால் ரெண்டடையும் தனி இயக்க பண்பு சக்திகள் சமனடைக்கும் சொல்லி வசனத்துல கொடுத்து விட்டீங்கன்னா சரி செய்ய முடிஞ்சு. அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா நீ காணாம இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னா சரிதானே. நீ காணாம இருந்தீங்கன்னு சொன்னா சமன்பாட்டை போட்டு காணீங்கன்னா சரி. சமன்பாடு போட்டு காணீங்கன்னா சரி. இயமுக்குரிய சமன்பாடு என்ன? இயமுக்குரிய சமன்பாடு என்ன? 3/2 தானே. இஎம்முக்குரிய சமன்பாடு என்ன? இஎம்முக்குரிய சமன்பாடு 3RT/2 இந்த சமன்பாடை போட்டு கண்ணுங்களே சரி. இந்த சமன்பாடை போட்டீங்கன்னா ரெண்டுக்குமே என்ன சமன்பாடு வெப்பலும் உண்டு. ரெண்டுக்குமே வெப்பலும் உண்டு. சரி இதுல எங்க சரி மூலத்தினியோ வேற மூல அளவு ஏதோ ஒன்று சம்மந்தப்பட்டிருக்காரு. இது மூலன்றதால இங்க மூல் சம்மந்தப்படாது. ஒரு மூலுக்கு பார்ப்போம். இதுல என்ன பொது இங்க மூலத்தினியோ எதுவுமே சம்மந்தப்படல. அப்ப மூலத்தினியோ மாறினா தானே மாறலாட்டி தானே இயக்க பண்பு சக்தி அல்லாத மூலர் இயக்க பண்பு சக்தியில என்ன செய்யாது மாற்றம் இருக்காது. மூலர் இயக்க பண்பு சக்திகள்ல மாற்றம் இருக்காது. சரிதானே. பிள்ளைகள் அப்ப என்ன இருக்க போதோ இங்க ரெண்டு பேருக்குரிய மூலர் இயக்க பண்பு சக்திகள் எப்படி இருக்கும் சமனா இருக்கும். மூலர் இயக்க பண்பு சக்திகள் சமனா இருக்கும். இதான் பிள்ளைகள் இதான் வந்து 2024ஆம் ஆண்டு வந்து 6வது வரிசையில ஏற்பாட்டுல வாய்ப்பு சம்பந்தப்பட்ட கேள்வியா வந்திருக்காரு. 40 மார்க்ஸுக்கு வந்திருக்கு. 40 மார்க்ஸுக்கு வந்திருக்காரு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தீங்கன்னு சொன்னா இந்த வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு மெசேஜ் போடுங்க. டவுட் எல்லாம் கிளியர் பண்ணுவோம். கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல எங்களோட வாட்ஸ்அப் குரூப் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி எங்களோட வாட்ஸ்அப் குரூப் வாட்ஸ்அப் சேனல்களில் இணைஞ்சு கொள்ளும்.